Hi, hello, good evening everyone. How are you? I hope you are good. How is studying? That is also good. I hope so. Today our chapter is electricity. Okay, electricity in physics questions. Okay, let me introduce how they can ask the questions in government exams. Let me point. Actually, what is meant by fuse? இந்த ஏரியாலேருந்து கண்டிப்பாக எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் கேட்பாங்க கொஸ்டின்ஸு. Why we are using in the tungsten as a filament in the bulb? Second question you get from the questions. And the third is, which material is conducting the electricity? Okay, which are the materials? இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். Which are the materials conduct the electricity? What is meant by charge? What is meant by coulomb? Okay, what is meant by ampere SI unit, volt SI unit? What is the difference between the resistance and the resistivity? Is that is same? Do you think this is the same? No, not at all. It's very different from each other. Okay, that term you have to remember. Okay, what is meant by circuit? What is meant by battery? You have to know about the little bit knowledge about the battery. Okay, so these are the things we'll discuss in the later. Okay, let me enter our chapter. Electricity is more important all the competitive exams. இதில் ஒரு பார்ஷாலிட்டியே கிடையாது. இந்த எக்ஸாமில் தான் கேட்பாங்க, அந்த எக்ஸாமில் தான் கேட்பாங்க, ஒரு பார்ஷாலிட்டி இல்லை. எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் இதை தரவாக நீங்கள் படித்தே ஆகணும். சரிங்களா? ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லை, இந்த சர்க்கியூட்னா என்னப்பா? இப்போ ஒரு பேட்ரி இருக்குது, ஒரு பல்ப் இருக்குது, இங்கே ஒரு சுவிட்ச் இருக்கும். ஓகேங்களா? இங்கே ஒரு சுவிட்ச் போர்டு கேன் வச்சுப்போமா, சுவிட்ச் இருக்கும். சுவிட்சை வந்துட்டு நம்ம ஓப்பனாக இருந்தாக்கா சுவிட்சு வந்து ஓப்பனாக இருந்தாக்கா சுவிட்சு வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணால் தான் இந்த சர்க்கியூட் வந்து உங்களுக்கு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். சரிங்களா? இது வந்துட்டு ஓப்பன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது. ஓகேங்களா? ஸோ சுவிட்ச் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஃப்ரம் த நெகட்டிவ் சைட் ஆஃப் தி பேட்ரி. இங்கே பாருங்கள், நெகட்டிவ் சைட் ஆஃப் த பேட்ரி. இங்கே தானே நெகட்டிவ் சைடு. இங்கேருந்து உங்களுடைய மெட்டீரியல் மூலமாக என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் எலக்ட்ரிசிட்டி வந்து பாஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏஜி எடுத்துக்கிறேன். ஏஜினா சில்வர் மெட்டீரியல் தான் ஹையஸ்ட்டு கரண்ட் கண்டக்டிங் ஒயரு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு காப்பர் வரும். சரியா? இது ரொம்ப கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கிறதால மேபி வி ஆர் யூஸிங் ஒன்லி த காப்பர். ஓகே, காப்பர் மெட்டீரியல் தான் டிவி கேபிள்ஸு, ஃப்ரிட்ஜு, நம்ம ஒயர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஒயர் எல்லாமே இட் இஸ் மேட் அப் ஆஃப் தி காப்பர் ஒன்லி. CU அட்டாமிக் நம்பர் 20. ஓகே, ஸோ இந்த டெர்மினல் இந்த நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து இந்த பாசிட்டிவ் ஒரு டெர்மினோட அட்டாச்சாக இருக்கும். ஓகேங்களா? எலக்ட்ரான் வந்து இங்கே ஃப்ளோ ஆகும். எப்பப்பெல்லாம் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் வந்துட்டு மெட்டல்ஸில் மட்டுமே எலக்ட்ரான்ஸ் வந்து பாஸ் ஆகும். வாட் இஸ் மீன் பை மெட்டல் அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் வரும்ல. பீரியாடிக் டேபிளில் இருக்கிற 118 எலமெண்ட்ஸில் மோஸ்ட் ஆஃப் த எலமெண்ட்ஸ் மெட்டல்ஸ் ஒன்லி. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் ரைட் ஹியர் பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம், ஓகே, சீசியம், ருபீடியம், ஓகே, காப்பர், சில்வர், கோல்டு, platinum. These are all are metals only. Okay, and cobalt, and then lead. Okay, these are the metals. Everything conducting the electricity because everything has the free electrons. Free electrons எங்கெங்கே இருக்குதோ அதெல்லாமே வந்து கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணும். இது வந்து மைனஸ் வந்து சிம்பிள் வந்து எலக்ட்ரான் வந்து மைனஸ். ஓகே, இப்படி ஃப்ளோ ஆகிட்டே வரும். லெட் மீ சேஞ்ச் த பென் கலர். இப்படி இருக்குது இல்லையா ஒயரு, அப்படியே எலக்ட்ரான் வந்து இப்படி போயிட்டு மைனஸ் வந்து அப்படியே எலக்ட்ரான் வந்து ஃப்ளோ ஆகிட்டே வரும். சரிங்களா? இப்போ இங்கே ஒரு இது மைனஸ் வந்து ப்ளஸில் ஆட் பண்ணிட்ட பிறகு இங்கே மைனஸ்லேருந்து இங்கே ப்ளஸ் டெர்மினலுக்கு இப்படி ஃப்ளோ ஆகும். இங்கே ஒரு பேட்டரினாவே கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் இல்லையா, கோல், கரி, கார்பன் எல்லாமே உள்ளே இருக்கும். இங்கே வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். இங்கே கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து த சர்க்கியூட் வில் ரிப்பீட்டட்லி மூவ் ஆன் இன் த சர்க்கியூட். ஓகேங்களா? தட் இஸ் கால்ட் எலக்ட்ரிக் சர்க்கியூட். சர்க்குலராக சுற்றுறதால சர்க்கியூட். ஓகேங்களா? ஆக்சுவலாக வாட் இஸ் மீன் பை பேட்ரி? பேட்ரினா என்ன? பேட்ரி இல்லாமல் எந்த எலக்ட்ரானிக் டிவைஸ்லாம் யூஸ் ஆகுமான்னு கேட்டாக்கா கொஸ்டின் மார்க் தான். ஓகேங்களா? எதுவாக இருந்தாலும் ரிமோட்டுக்குள்ளே செல்லு நிறைய வந்து லேட்டஸ்ட் அப்டேட்லாம் வந்துடுச்சு. ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி செல்லை பற்றி பார்க்கலாம், ட்ரை செல்லை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா?
Okay, dry cell is a common type of battery used today. Okay, இந்த மாதிரி தான் இருக்கும். Actually cellனா this is the only one cell. Batteryனா 3 or more cell is made up of the battery. ஓகேங்களா, இது ஒரு செல் அப்படின்னாக்கா இன்னொரு செல்லு this is called the battery. ஓகே, ஸோ இது உள்ள என்ன நடக்கும்னா சம் கெமிக்கல் இருக்கும், கார்பன் கோல் அந்த மாதிரி இருக்கும். உள்ள வந்து கெமிக்கல். ஓகே, நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்கும்போது கெமிக்கல் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஓகேங்களா, ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், இது வந்து ஆனோடு மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆனோடு, ப்ளஸ் இருக்குது இல்லையா, இது வந்து கேத்தோடு, நடுவில் வந்து எலக்ட்ரோலைட் இருக்கும். இது வந்து ஓகேங்களா, அது மோஸ்ட் பேசிக் டேர்ம்ஸ். பேட்டரி செல் இஸ் மேட் அப் ஆஃப் த 3 component ஆக்சுவலி. ஒன் இஸ் ஏ ஆனோட், another one is a cathode, another one is a electrolyte. ஓகே, இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, இது எலக்ட்ரான்ஸ். இந்த பக்கம் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகும். எனி மெட்டல் ஒயர்ஸ், ஓகேங்களா, எனி மெட்டல்ஸ் ஒயர் இங்கேருந்து இங்கே போயிட்டு ப்ளஸ் டெர்மினலில் போகும். இங்கேருந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து திருப்பி அகேன் இட் வில் கம் ஹியர் and repeatedly this goes like this. ஓகேங்களா, when the circuit is closedனா இங்கே இருக்குது இல்லையா, இங்கே ஒரு பல்ப்லேயும் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். ஓகேங்களா, இந்த ப்ளஸ் இந்த மைனஸ் வந்து இந்த ப்ளஸோடு இருக்கும். இங்கே ஒரு ப்ளஸ் இருக்கும் இல்லையா, இந்த மைனஸோடு அட்டாச் ஆகிருக்கும் இந்த ஒயர் மூலமாக. சரிங்களா, அந்த சர்க்யூட் இஸ் க்ளோஸ்டு மீன்ஸ் நம்ம எல்லா சர்க்யூட்டும் கரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். எதுவும் ஓப்பனில் இல்லை, எல்லாமே க்ளோஸ்டு தான் இருக்குது. When the circuit is closed with the help of the conductive path between the anode and the cathode, the electrons are able to travel to the cathode. சரிங்களா, ஆனோட்லேருந்து இங்கே கேத்தோடுக்கு போகும். ஓகே, due to the chemical reaction within the battery, anode builds up the excess of the electron causes the electrical difference between the anode and the cathode. Okay, ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்டக்டர்ஸ்க்கும் இன்சுலேட்டருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை வந்து பார்க்கலாம். அப்போ தான் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த எலக்ட்ரிசிட்டி சாப்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கண்டக்டர்ஸ்னால் ஏதோ ஒன்று கண்டக்ட் பண்ணுது. என்ன கண்டக்ட் பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். என்னது, எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். ஓகேங்களா, ஓகே, திஸ் சப்ஸ்டன்ஸ் அலோ த எலக்ட்ரிசிட்டி டு பாஸ் த்ரூ தெம். ஓகே, என்ன அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு இங்கே பாருங்கள், க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே நான் மெட்டல்ஸு. ஓகேங்களா, க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே நான் மெட்டல்ஸு. ஓகே, ஆஷ் கலரில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு மெட்டல்ஸு. இந்த மெட்டல்ஸாக இருக்கிற எல்லாமே எலக்ட்ரான்ஸை கண்டக்ட் பண்ணுறது. ஓகேவா, லைக் சோடியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், கால்சியம், ஸ்காண்டியம், டைட்டேனியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனீஸு, அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், சிங்க், கேலியம், ஓகேவா, ருபீடியம், ஸ்டான்ஷியம், சீசியம், பேரியம், இது எல்லாமே என்ன அப்படின்னாக்கா டின்னு, ஓகே, லெட்டு, பொலேனியம், பிஸ்மத்து, ஏயு, கோல்டு, பிளாட்டினம், ஆஸ்மியம், டங்ஸ்டனு, இது எல்லாமே உங்களுக்கு மெட்டல் கேட்டகரியில் வரும். இது எல்லாமே கனெக்ட் பண்ணும். க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே நான் மெட்டல்ஸு. பாஸ்பரஸு, சல்ஃபரு, ஓகே, ஆர்கான், கிரிப்டான், ரெனான், புரோமின், அயோடின், இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வரும். இவங்க எல்லாமே நான் கண்டக்டிங் மெட்டீரியல், தட் மீன்ஸ் இன்சுலேட்டரில் வருவாங்க. ஓகேங்களா, லெட் மீ சி. These substances allow the electricity to pass through them. These substances do not allow the electricity pass through them. இதுக்குள்ளெல்லாம் electricity pass ஆகாது. ஓகேங்களா, they contain the large number of the free electrons. Free electrons இருக்கிறதால தான் மட்டுமே electrons வந்து பாஸ் ஆகும். They do not containing any free electrons. Electrons move freely. ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது இல்லையா, கரெக்டாக அது வந்து மூவ் ஆகிட்டே போகும். இப்படி இருக்குதுன்னா ஒயர் இப்படி இருக்குதுனாக்கா இதில் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதால, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதால இப்படி எலக்ட்ரான் கரண்ட்டை எடுத்துக்கிட்டு இப்படி மூவ் ஆகிட்டே போகும். இது ஒயர்னு நினச்சிக்கோங்க, இப்படி மூவ் ஆகிட்டே போகும். புரியுதுங்களா, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதால. டு நாட் மூவ் ஃப்ரீலி. இதில் வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் இருந்தாலுமே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்லாதால உங்களுக்கு கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணாது. மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ். நான் சொன்னேன்ல, ஆஷ் கலரில் இருக்கிறது எல்லாமே மெட்டல்ஸ் தான். இது எல்லாமே கண்டக்டிங் த எலக்ட்ரிசிட்டி. நான் மெட்டல்ஸ் ஆர் இன்சுலேட்டர்ஸ். க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே நான் மெட்டல்ஸ். கண்டக்டர்ஸ் ஈஸிலி கண்டக்ட் த எலக்ட்ரிசிட்டி கரண்ட். ஓகேங்களா, இன்சுலேட்டர் டு நாட் கண்டக்ட் எனி கரண்ட். Conductors formed by the metallic bond. இதில் ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். Insulator formed by the ionic bond. Ionic bond, metallic bondனா பின்னாடி நம்ம பார்க்கலாம். When some charges is transferred to the conductors, it's get distributed over the surface. When some charges transfer to an insulator, the change stay at the same.
ஓகேங்களா. இது மட்டும் சும்மா கண்டக்டர்ஸ்னால் என்ன, இன்சுலேட்டர்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லெட் மீ என்டர் அவர் எலக்ட்ரிசிட்டி சாப்டர். So which material is conducting the electricity, which material is not conducting the electricity, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. நீங்கள் சுகர் சொல்யூஷன் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சுகர் சொல்யூஷன் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுமா? திங்க் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். சுகர் சொல்யூஷன் do not conduct the electricity. ஆக்சுவலாக வந்துட்டு இது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. ஏன்னா சுகரை வந்துட்டு நீங்கள் தண்ணியில் போட்டு கரைக்கும் போது அது வந்து அயான்ஸாக வந்து செப்பரேட் ஆகாது, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாது. அதனால் வந்து சுகர் இஸ் நாட் எ கண்டக்டிங் மெட்டீரியல். ஓகேங்களா. ஓகே, சுகர் சொல்யூஷன் do not conduct the electricity because sugar is a organic compound that does not break into the ions when dissolved in the water. ஓகேங்களா. அடுத்து சால்ட்டை பற்றி பார்க்கலாம். சால்ட் என்ன கண்டக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? எஸ், இங்கே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது பாருங்கள். தண்ணிக்குள்ளே நம்ம வந்து சால்ட்டை வந்து கரைய வச்சுருக்கோம். பல்ப் மாதிரி ஒரு செட்டப் வந்து இந்த ஒயரை வந்து ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எட்ஜை வந்து இங்கே தண்ணிக்குள்ளே வைக்கும்போது சால்ட் வாட்டர் பண்ணும்போது பல்ப் வில் க்ளோ. அப்படின்னாக்கா சால்ட் வாட்டர் ரிலீஸிங் த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இன் தி வாட்டர்னு அர்த்தம். சரிங்களா. சால்ட் சொல்யூஷன் கண்டக்ட் த எலக்ட்ரிசிட்டி பிகாஸ் சால்ட் ஆர் மேட் அப் ஆஃப் தி அயான்ஸ். தட் அயான்ஸ்னு எப்படி சொல்கிறோம்? ஆக்சுவலாக சால்ட்டுக்கு இன்னொரு நேம் என்னது? சோடியம் குளோரைடு தானே. சோடியம் ப்ளஸ் குளோரின் வந்து ப்ளஸ் ஆகும், சோடியம் வந்து ப்ளஸ் ஆகும், குளோரின் வந்து மைனஸ் ஆகும் பிரியும். ஸோ ஆக்சுவலி மேட் அப் ஆஃப் தி அயன்ஸ் ஒன்லி. இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு. ஓகேங்களா. ஸோ அதனால தான் அவங்க சொல்லியிருக்காங்க சால்ட் ஆர் மேட் அப் ஆஃப் தி அயான்ஸ் தட் பிரேக் அப்பார்ட் when they dissolved in the water. அது தண்ணிக்குள்ளே கரையும் போது என்ன ஆகும்? பிரேக் ஆகும் இல்லையா, சோடியமாகவும் குளோரைடாகவும் தனித்தனியாக ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். The ions can float through the water carrying the charge and conducting the electricity. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து வினிகர், அசிட்டிக் ஆசிட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வினிகருடைய இன்னொரு நேம் என்னன்னாக்கா, வினிகரை நம்மள ஊறுகாயெல்லாம் பயன்படுத்துவாங்க பார்த்தீங்களா, ஊறுகாயில் சம் டிஷ்ஷஸ்லாம் பயன்படுத்துவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் வந்து அசிட்டிக் ஆசிட். என்னது? அசிட்டிக் ஆசிடு. அதனுடைய ஃபார்முலா வந்து CH3COOH. இதை வந்து நம்ம வந்து தண்ணியில் கரைக்கும் போது என்னவா பிரியும் அப்படின்னு சொன்னாக்கா, ஆக்சுவலாக திஸ் இஸ் வினிகர் இஸ் ஏ வீக் ஆசிட். ஓகே, பார்ஷியலாக வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகும். சரிங்களா. இது எப்படி பிரியும் அப்படின்னாக்கா, இங்கே கீழே எழுதுகிறேன். CH3CO ப்ளஸ் ஆகும், ஓகே, மைனஸ் ஆகும், H3O மைனஸ் ஆகும், இது பிரியும். ப்ளஸ் ஆகும், இது பிரியும். சரிங்களா. இப்படி பிரிஞ்சு இது வந்து வினிகர் அசிட்டிக் ஆசிட் வந்து they conduct the electricity, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் பண்ணி conduct the electricity. லெமன் ஜூஸ் என்ன நினைக்கிறீங்க? லெமன் ஜூஸ் வந்து கரண்ட்டை கண்டக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? எஸ், அஃப்கோர்ஸ் லெமன் ஜூஸ் இஸ் கண்டக்டிங் த எலக்ட்ரிசிட்டி. இதெல்லாம் வந்து லெமனை வந்துட்டு இந்த மாதிரி பல்போட ஒயரோடைய செட்டப் எடுத்துக்கிட்டு லெமன் ஜூஸில் வந்துட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தாவே பல்ப் வில் க்ளோ. இது ஈஸியாக நம்ம வீட்டிலே செய்யலாம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு. டிஸ்டில் வாட்டர் இஸ் ஏ பியூர் வாட்டர். ஓகேங்களா. அதில் வந்து எந்த இம்ப்யூரிட்டியுமே கலந்துருக்காது. நம்ம குடிக்கிறோம் இல்லையா ஃபில்டரேஷன் வாட்டர், அதில் எந்த இம்ப்யூரிட்டிஸுமே இருக்காது. ஸோ do not containing any ions. So do not conduct the electricity also. Distilled water does not conduct the electricity because it has no free ions. அதில் free ions இல்லை, அதனால் distilled water never conducting the electricity. But lemon is conducting the electricity, salt also conducting the electricity, sugar is not conducting the electricity. Tap water, yes of course, tap water is containing the lot of impurities. See, impurities, they have the free electrons, they are conducting the electricity. ஓகேங்களா. tap water conducting the electricity because it contains the impurities including the salt from various source. tap water வந்து ரிவர்லேருந்து வரும், வெள்ளிலேருந்து வரும். ஓகேங்களா. இருக்கிறதால tap water will conducting the electricity. இப்போ வந்து நம்ம அமீட்டருக்கும் வோல்ட் மீட்டருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை மட்டும் பார்க்கலாம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரிசிட்டி சாப்டரில் இம்பார்ட்டன்ட் போர்ஷன் அப்படின்னா இது ரெண்டும் சொல்லலாம். ஓகேங்களா. த அமீட்டர் ஹேஸ் வெரி லோ ரெசிஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் மீன் பை லோ ரெசிஸ்டன்ஸ்? லோ ரெசிஸ்டன்ஸ்னாக்கா கரண்ட்டை தடுக்கக்கூடிய தன்மை வந்து கம்மியாக இருக்கும், அதனால் கரண்ட் வந்து ஈஸியாக ஃப்ளோ ஆகும். ஸோ லோ ரெசிஸ்டன்ஸ்னாக்கா நீங்கள் வந்து என்ன நினச்சிங்கன்னா ஹை எலக்ட்ரிசிட்டி வில் பாஸ், ஹை எலக்ட்ரிசிட்டி ஆர் கரண்ட் வில் பாஸ் ஈஸிலி. ஓகேங்களா. லோ ரெசிஸ்டன்ஸ், அந்த கரண்ட்டை தடுக்கக்கூடிய தன்மை வந்து கம்மியாக இருக்கிறதால உங்களுக்கு வந்து நிறையா கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். சிம்பிள் வந்து அமீட்டர் வந்து ஏ. சரிங்களா.
சிம்பிள் ஆஃப் வோல்ட்மீட்டர் வந்து V. வோல்ட்மீட்டர் வந்து வோல்ட்மீட்டரை வந்து நம்ம பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு சொல்லலாம். இன்னொரு பேர் வந்து பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த அமீட்டர் என்ற டிவைஸ் வந்து விச் இஸ் யூஸ்ட் டு மெஷர் தி அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் பாசிங் த்ரூ தி ஒயர். ஒரு காப்பர் ஒயர் அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு ஒயர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா, இங்கே அமீட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. இங்கே வந்து பேட்ரிஸ் இருக்குது, இங்கே வந்து பேட்ரி இருக்குது, இங்கே வந்து கீ இருக்குது. இங்கே கொடுத்தோடனே இந்த ஒயரில் எவ்வளோ அமௌண்ட்டாக எலக்ட்ரிக் கரண்ட்டு பாஸ் ஆகுதுன்றதை வந்து கணக்கிடுகின்ற ஒரு கருவி தான் அமீட்டர்னு சொல்லுவோம். ஓகேங்களா, சிம்பிள். த அமீட்டர் இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் இன் த சீரீஸ். நம்ம இன்னொரு ஸ்லைடில் வந்து வாட் இஸ் மீன் பை சீரீஸ், வாட் இஸ் மீன் பை பேரலல்னு பார்த்துக்கலாம். பட் இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னாக்கா, அமீட்டர் வந்து எப்பொழுதுமே சீரீஸ் கனெக்ஷனில் தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, த கரண்ட் விச் கரண்ட் இஸ் பி மெஷர்ட். ஓகேங்களா, இன்னும் டிஃப்ரென்ஸ் பார்த்தலாம். அமீட்டர் இங்கே பாருங்கள், அமீட்டர் வந்து இட் இஸ் யூஸ் டு மெஷர் தி அமௌண்ட் ஆஃப் தி கரண்ட் ஃப்ளோயிங் இன் த சர்க்யூட். ஓகேங்களா, ஒயரில் எவ்வளோ கரண்ட் போகுதுன்றதை மெஷர் பண்ணுற ஒரு கருவி தான் அமீட்டரு. வோல்ட் மீட்டர் வந்துட்டு இட் இஸ் மெஷர் த பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸ் இன் தி சர்க்யூட். ஆக்சுவலாக வாட் இஸ் மீன் பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னாக்கா, இங்கே வந்துட்டு பொட்டான்ஷியல் டிஃப்ரெண்ட்ன்றது ரெண்டு கனெக்டிங் ஒயர் இருக்குதுல்ல, 2 எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு பேட்டரியில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும் இல்லையா, அந்த ப்ரெஷர் எவ்வளோ ப்ரெஷர் வந்து இந்த கரண்ட் வந்து எடுத்துகிட்டு போகுது, எவ்வளோ ப்ரெஷரில் வந்து இந்த கரண்ட்டை வந்து ஃப்ளோ ஆகுது ஒரு ஒயரில் அப்படின்றது வந்து கணக்கிடுதல் தான் இந்த பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸு ஆர் வோல்டேஜ்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இங்கே வந்துட்டு லெட் மீ சேஞ்ச் த பென் கலர் ஹியர். இங்கே பாருங்கள், பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸ் இன்னொரு பேர் வந்து வோல்டேஜ்னு சொல்லலாம். பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து ஒர்க் டன் பை தி சார்ஜ். ஓகே, இங்கே பாருங்கள், இது வந்து எப்போவுமே பேரலில் தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், வோல்ட் மீட்டர் கனெக்டட் இன் தி ஆல்வேஸ் இன் தி பேரலல்லாம் என்னது, ஆக்சுவலாக வோல்ட் மீட்டர் எப்போவுமே ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஹை ரெசிஸ்டன்ஸின்னா என்னது, அதாவது கரண்ட்டை ஸ்டாப் பண்ணக்கூடிய கரண்ட்டை வந்து நல்லா ஸ்டாப் பண்ணும். அப்போ வந்து கரண்ட் வந்து கொஞ்சமாக தான் ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா, இஃப் ஹை ரெசிஸ்டன்சி மீன்ஸ் கரண்ட் வந்து கொஞ்சமாக தான் ஃப்ளோ ஆகும். சரிங்களா, இங்கே வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் தான், இங்கே வந்து கரண்ட்டு கொஞ்சமாக ஃப்ளோ ஆகும். அதனால் இங்கேயே வந்துட்டு கரண்ட் வந்து இந்த ஒயர்லேயே வந்து கரண்ட் வந்து இப்படி சர்க்யூட்டில் வந்து பாஸ் ஆகும். சரிங்களா, ஓகே, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ரெண்டாவது பாருங்கள், அமீட்டர் வந்து ஆக்சுவலாக இந்த மைக்ரோ ஆம்பியர் அண்டு மியூ ஆம்பியர் இந்த மாதிரி ஸ்மால் வேரியேஷன் கரண்ட்டை கூட இதை வந்து மெஷர் பண்ணும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், மில்லி ஆம்பியர் 1 மில்லி ஆம்பியர்ன்றது வந்து ஈக்குவல் டு 10⁻³ ஆம்பியர். ஓகேங்களா, 1 மில்லி ஆம்பியர்ன்றது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னாக்கா 10⁻³ ஆம்பியரு. இங்கே மியூஏ 1 மியூஏன்றது வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மெஷரிங் கரண்ட். இதெல்லாம் 1 மியூஏன்றது 10⁻⁶ ஆம்பியர். சரிங்களா, 1 மியூஏன்றது 10⁻⁶ ஆம்பியர். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், வோல்ட் மீட்டர் கனெக்டிங் இந்த பேரலல் இப்படி தான் இருக்கும். ஓகே, மீட்டர் இப்படி தான் இருக்கும். சரிங்களா, வந்து இன்றைக்கி டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் தி சீரீஸ் கனெக்ஷன், அட்வான்டேஜஸ் ஆஃப் தி பேரலல் கனெக்ஷன்ஸ். ஏன் ஹெட்டிங் இப்படி கொடுத்துருக்கோன்னா, ஆக்சுவலாக இன் அவர் ஹவுஸ் நம்ம வீட்டில் வந்து இதை தான் பேரலல் கனெக்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலி வாட் இஸ் மீன் பை த பேரலல் கனெக்ஷன், ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பல்பு, இங்கே ஒரு பல்பு, இங்கே ஒரு பல்பு. நம்ம இந்த மாதிரி கீழே பேரலல்னால் என்ன, ரயில்வே ட்ராக் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, ஆப்போசிட் டு இதுக்கு அடுத்து இதுக்கு அடுத்தது இந்த மாதிரி இருக்கும். பேரலல்னால் ஆப்போசிட் டு ஈச் அதர். ஓகேங்களா, அந்த மாதிரி நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து சீரீஸ்னால் இங்கே கூட நான் இங்கே ஒரு பல்பு வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம், இங்கேயும் ஒரு பல்பு இன்சர்ட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் காம்பினேஷன் ஆஃப் த சீரீஸ். இந்த வரிசையாக பல்ப் இருக்கிறது, அடுத்தடுத்து பல்ப் இருக்கிறது வந்து பேரலல் கனெக்ஷன் சொல்லுவாங்க. இதில் என்னன்னாக்கா இதில் ஒரே ஒரு சுவிட்ச் மட்டும்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு சுவிட்ச் மட்டும்தான், கீ மட்டும் இருக்கும். இதை ஆஃப் பண்ணால் இதுவும் ஆஃப் ஆகிடும், இதை ஆஃப் பண்ணால் இதுவும் ஆஃப் ஆகிடும். பட் இயர் இஸ் நாட் தட் கேஸ். இங்கே நீங்கள் ஒரு கீ, இங்கே ஒரு தனியாக சுவிட்ச் வச்சுக்கலாம் இதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இங்கே ஒரு சுவிட்ச் வச்சுக்கலாம் இதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அப்படி தான் நம்ம வீட்டிலலாம் வந்துட்டு கூலருக்கு தனியாக ஸ்விட்சு, ஏசிக்கு தனியாக ஸ்விட்சு, அண்ட் ஆல்சோ பல்பு, ஃபேன், வாஷிங் மிஷின் லைக் திஸ் தனித்தனியாக வச்சுட்ருக்கிறதால தான், இது கம்ஃபர்டபுளாக இருக்கிறதால தான் வி ஆர் யூஸிங் இன் அவர் ஹோம். சரிங்களா, ஓகேங்களா, இப்படி தான் இருக்கும். இங்கே ஒரு பல்பு, இங்கே ஒரு பல்பு, இங்கே ஒரு பல்பு, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பல்பு, இங்கே ஒரு பல்பு, இங்கே ஒரு பல்பு நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, லெட்ஸ் கோ டு அவர் பாயிண்ட்.
if the one point breaks in this series circuit, total circuit will break. ஒரே ஒரு சுவிட்ச் இங்கே ஒரே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா ஒரே ஒரு ஒயர் இங்கே கட் ஆகிடுச்சுனாக்கா எல்லா பல்புமே ஆஃப் ஆகிடும். தட் இஸ் அ டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் தி சீரீஸ் இன் கனெக்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது. if the one electrical appliance stop working, then all other appliances keep working normally. இது வந்து இப்போ இந்த பல்பு க்ளோ ஆகுது நின்று போச்சுன்னா கூட இட்ஸ் ஓகே. Next one is another one here is there. Okay, all other appliances keep working normally. Okay, the all electric switches will have the common switches in series circuit so that they cannot be switched off and on separately. சரிங்களா, ஒரே ஒரு சுவிட்ச் தான் இருக்கும். அதை நம்ம ஆஃப் ஆனால் ஃபுல் சிஸ்டமும் இங்கே ஆஃப் ஆகிடும். இது அது மாதிரி கிடையாது. ஒவ்வொரு சுவிட்சுமே தனித்தனியாக இருக்குது, தனித்தனியாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம். There are the particular switch for each appliance so we can operate separately. All the appliances do not get the same voltage as the voltage gets divided in series combination. எல்லாத்துக்கும் வந்து சேமாக வந்து கிடைக்காது. இந்த வோல்டேஜ் வந்து டிவைடட் ஆகி இந்த சீரீஸ் காம்பினேஷனில் கிடைக்கும். சரிங்களா, இங்கே ஒரு வோல்டேஜ் பண்ணியிருக்குன்னா இங்கே வந்து இதுக்கு போகும், அதுக்கப்புறம் இது கொஞ்சம் போகும், இது கொஞ்சம் போகும், இது கொஞ்சம் போகும், இது அந்த மாதிரி. இங்கே வந்து ஆல் த அப்ளையன்ஸ் கெட் தி சேம் வோல்டேஜ். சரிங்களா, எல்லா பல்புக்குமே ஒரே அமௌண்ட்டான வோல்டேஜ் தான் கிடைக்கும். இங்கே வந்து ஒரே வோல்டேஜ்லேருந்து கரண்ட் போயிட்டு டிவைட் ஆகி போகும். சரிங்களா, ஐ ஹோப் திஸ் வில் பி கிளியர் டு யூ. இதில் வந்து ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா எலக்ட்ரிசிட்டியில். வாட் இஸ் மீன் பை தட் அதை நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் த ரெசிஸ்டிவிட்டி. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு கரண்ட்டை வந்து அப்போஸ் பண்ணுற ஒரு மெட்டீரியல், கரண்ட்டே உள்ளே வராத அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிற ஒரு மெட்டீரியல் பேர் தான் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, பேரியர்னா டு ஸ்டாப். பேரியர்னா என்னது? டு ஸ்டாப் ஆஃபர்ட் பை த ஒயர் அகெயின்ஸ்ட் தி கரண்ட். அதாவது இப்போ ஒரு ஒயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, திஸ் இஸ் த ஒயர். என்ன பண்ணுறதுன்னா இப்போ இது வந்து எவ்வளோ ஹை ரெசிஸ்டன்ஸாக இருக்குதோ அந்த அளவுக்கு கரண்ட் வந்து லோவாக வந்து ஒயருக்குள்ளே பாஸ் ஆகும். சரிங்களா, ஓகே, டு ஸ்டாப் கரண்ட் ஃப்ளோ, அவ்வளோதான். இதில் வந்து ரெசிஸ்டிவிட்டினா இப்போ நீங்கள் எந்த மெட்டீரியலில் வச்சு கரண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுறீங்க ஒரு சர்க்கியூட்டில் இல்லையா, ஏஜியா, சில்வரா, இல்லை காப்பரா, இல்லை ஏயுவா, ஓகே, இல்லை சம் அதர் மெட்டீரியல், அயன் மெட்டீரியலா, ஓகே, டிபெண்ட்ஸ் அப்பான் தி மெட்டீரியல். Okay, that is called resistivity. Define the characteristic of the material. ஆக்சுவலாக சில்வர் தான் மோஸ்ட் எலக்ட்ரிசிட்டி கண்டக்டிங் ஒயரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு காப்பர் வரும், டிவி ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா கேபிள் கனெக்ஷன்லாம் இந்த ஒயரால் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கோல்டு, அதுக்கப்புறம் அயன், அது மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்குது. லெட் மீ see in later. பட் ரெசிஸ்டிவிட்டினா மெட்டீரியல் எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி கரண்ட்டை வந்து நீங்கள் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, பாஸ் பண்ணுறீங்க எலக்ட்ரானிக் டிவைஸில், அதுதான். ஓகேங்களா, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஷேப் ஆஃப் தி ஒயர். ஆக்சுவலாக இது என்னென்னாக்கா உங்களுக்கு ஃபார்முலா என்னென்னாக்கா ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து ஃபார்முலா வந்து திஸ் இஸ் அ டைரக்ட்லி கனெக்டட் டு தி லென்த் ஆஃப் தி ஒயர் inversely proportional to the area of the cross sectional. ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன்னால் எவ்வளோக்கு இவ்வளோ. இப்போ ஒயர் எப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இது சின்னதாக ஒயர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்னாக்கா இங்கே உள்ளே இருக்கிற எலக்ட்ரான் வந்து ஒன்று இங்கே வந்து கொலிஷன் ஆகும். கொலிஷன்னா ஒன்று மோதிக்கும், உங்களுக்கு கரண்ட்டு கரெக்டாக ஃப்ளோ ஆகாது. பட் நீங்கள் பெரிய ஒயர், இந்த மாதிரி பெரிய ஒயரு நல்லா கிராஸ் செக்ஷன்னால் இந்த ஏரியா, கிராஸ் செக்ஷனல் ஏரியா நல்ல பெரிய தடிமனான ஒயரை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எலக்ட்ரான் வந்து எந்த வித தடுமாற்றம் இல்லாமல் அழகாக ஃப்ளோ ஆகும். ஓகே, ஃப்ளோ ஆகிறதால கரண்ட் வந்து அதிகமாக வந்துட்டு ஃப்ளோ ஆகும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து டிபெண்ட் அப்பான் தி ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷனல் ஆஃப் தி ஒயர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி லென்த் ஆஃப் தி ஒயர். ஓகேங்களா, ஸோ இதுக்குரிய ரெசிஸ்டன்ஸுடைய எஸ்ஐ யூனிட் வந்து ஓம்னு சொல்கிறாங்க. இதில் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி மெட்டீரியல் ஆஃப் தி ஒயர் தான் சொன்னேன்ல நான். எஸ்ஐ யூனிட் வந்து இங்கே வந்துட்டு ஓம் இன்டூ மீட்டர். ஓகேங்களா, இது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். இந்த டெரிவேஷன் ரெசிஸ்டிவிட்டிக்கான எஸ்ஐ யூனிட் வந்து எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக ரெசிஸ்டன்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி லென்த், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷனல். ஓகே, இதை வந்து ரோ அப்படின்னுவோம். ரெசிஸ்டிவிட்டியை வந்து ரோ அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னாக்கா ரோ, RHO ரோ.
ரோனா இப்படி வந்து இப்படி போடுங்களா, அதான் ரோ. பி மாதிரி இல்லை, கொஞ்சம் இந்த பெண்டை கொஞ்சம் வளைச்சி போட்டிங்கன்னா அது ரோ. ரெசிஸ்டிவிட்டியோடைய எஸ்ஐ யூனிட் வந்து ரோ. இதெல்லாம் க்ரீக் வேர்டு, நம்மளுடைய வேர்டு கிடையாது, க்ரீக் வேர்ட்ஸ். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இப்போ இந்த ரோவை வந்து நான் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் எடுத்துக்கிறேன். ரோ ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ் இன்ட்டு ஏரியா டிவைடட் பை எல். ஓகேவா? ரெசிஸ்டன்ஸுக்கு என்ன எஸ்ஐ யூனிட்டு? ஓம். ஏரியாவுக்கு என்ன யூனிட்டு? மீட்டர் ஸ்கொயர். ஏரியாவை எப்படி அளப்பீங்க? இத்தனை மீட்டர் ஸ்கொயரு, இத்தனை மீட்டர் ஸ்கொயர் தானே அளப்போம், அதான் அதனுடைய எஸ்ஐ யூனிட். லென்த் வந்து மீட்டர். ஓகேங்களா? இப்போ 1 மீட்டருக்கு 1 மீட்டர் இங்கே அடிபட்டுருச்சு. அப்போ மீதி இருக்குது என்னன்னா எல்ல ஒமேகா இன்ட்டு மீட்டர், அதான் ரோவுடைய வேல்யூ. ரோ ஈக்குவல் டு ஒமேகா மீட்டர். ஓகேங்களா? ரோவுடைய வேல்யூ வந்து ஒமேகா மீட்டரு. ரெசிஸ்டன்ட்டுடைய எஸ்ஐ யூனிட் வந்து ஒன்லி ஓம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அதுதான் திருப்பி அகெயின் ரெசிஸ்டன்ஸ் வில் டிபெண்ட் அப்பான் தி லென்த். ரெசிஸ்டன்ஸ்னால் டு அப்போஸ் தி கரண்ட் ஃப்ளோ, அந்த கரண்ட் ஃப்ளோ வந்து தடுக்குது, அதுதான் ரெசிஸ்டன்ஸு. இங்கே லென்த்து, ஏரியா, டெம்பரேச்சர், நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் நாலுமே ஒரு காரணம். ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு காரணம். ஓகேங்களா? ரெசிஸ்டிவிட்டி ஒன்லி மெட்டீரியல். வி ஆர் டாக்கிங் அபவுட் த விச் மெட்டீரியல், விச் ஒயர். அந்த ஒயர் வந்து எதனால் ஆனது? அலுமினியமா, இல்லை சில்வரா, இல்லை காப்பரா, இல்லை அயனா, அந்த மாதிரி. ஓகே, மெட்டீரியல். வி ஆர் டாக்கிங் அபவுட் த நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல். ஓகே, அண்ட் டெம்பரேச்சர் ஆல்சோ டிபெண்ட்ஸ் அப்பான். அதான் ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்கோம். ரோ ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ் இன்ட்டு ஏரியா டிவைடட் பை எல். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து பல்பை பற்றி பார்க்க போகிறோம். பல்புக்குள்ளே இருக்கிற டங்ஸ்டன் இழையை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இங்கே உள்ளே இருக்குது பார்த்தீங்கன்னா, எல்லோ கலரில் எரிஞ்சிட்டே இருக்குது பார்த்தியா டங்ஸ்டன் இழை. இது வந்து டபிள்யூன்ற லெட்டரால் குறிப்பிடுவோம் நம்ம. சரிங்களா? ஐ திங்க் அட்டாமிக் நம்பர் ஹேஸ் டு பி 57 சம்திங். லெட் மீ செக் திஸ். Okay, tungsten has the high resistivity and high melting point. Okay, due to the high resistivity, when current is passed through the, actually இங்கே ஒரு ப்ளஸ் டெர்மினல் இருக்குமா, இங்கே ஒரு மைனஸ் டெர்மினல் இருக்குமா, இது நம்ம காப்பர் ஒயர் மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணும்போது பேட்ரிஸ், செல்லு எதனா இது கனெக்ட் பண்ணிவிட்டு, ஓகே, இங்கே வந்து ஒரு கண்டக்டர் மாதிரி எதனா சுவிட்ச் போர்டு வச்சுட்டு, இங்கே வந்துட்டு கீ ஸ்விட்சஸ் வந்து நம்ம இங்கே வந்து கனெக்ட் பண்ணணும். சுவிட்சஸ் வந்து இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு, இந்த டெர்மினல் வந்து இங்கே இந்த டெர்மினலோட அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு சர்க்யூட் பண்ணிடணும். சரிங்களா? அப்போது வந்து கரண்ட் இஸ் பாஸ்டு வென் த கரண்ட் சுவிட்ச், நீங்கள் இங்கே சுவிட்ச் இருக்குது, சுவிட்சை நீங்கள் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு வென் கரண்ட் இஸ் பாஸ்டு த்ரூ தி டங்ஸ்டன் ஃபிலமெண்ட், இட் கெயின்ஸ் த ஹை டெம்பரேச்சர். என்ன ஆகும்னா ஹை டெம்பரேச்சர் ஆகும். அண்ட் பிகின்ஸ் டு க்ளோ இமீடியட்லி, உடனே நம்மளுக்கு பல்ப் எரியும். ஓகேங்களா? அது எதனால் அப்படின்னாக்கா இந்த ஹை ரெசிஸ்டிவிட்டியால் தான். சரிங்களா? டியூ டு த ஹை மெல்ட்டிங் பாயிண்ட். ஓகே, இது இன்னொரு கேரக்டரும் இதுக்கிட்ட இருக்குது. என்ன அப்படின்னா ஹை மெல்ட்டிங் பாயிண்ட்டும் இருக்குது. அது என்ன பண்ணுன்னா, இட் டஸ் நாட் மெல்ட் அண்ட் பிரேக். ஃபியூஸ் மாதிரி, ஃபியூஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து லோ மெல்ட்டிங் பாயிண்ட்டு, லோ மெல்ட்டிங் பாயிண்டில் இருக்கும் அது. சரிங்களா? அது வந்து ஃபியூஸ் வந்து சீக்கிரமாக வந்து மெல்ட் ஆகிடும் ஹை ரெசிஸ்டன்ஸ் கிடைச்ச உடனே. பட் இது வந்து நல்லா ஹை மெல்ட்டிங் பாயிண்ட்டாக தான் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு சீக்கிரமாக மெல்ட் ஆகக்கூடாது, அதில் சீக்கிரமாக இந்த சர்க்யூட் வந்து பிரேக் ஆகக்கூடாது, இல்லை உள்ளே இருக்கிற சர்க்யூட். அதனால் வந்து ஹை மெல்ட்டிங் பாயிண்ட்டாக தான் இருக்கணும். இட் டஸ் நாட் மெல்ட் அண்ட் பிரேக் when the electric current is passed through it, right? So tungsten is used as a filament of the electric bulb. எந்த காரணத்தால் இதை வந்துட்டு இந்த ஃபிலமெண்ட்டை வந்து நம்ம பல்புக்குள்ளே யூஸ் பண்ணுறோம்னாக்கா, because of the one point is high resistivity, another point is a high melting point. Questions எப்படி வரும்னு கேட்குறீங்களா? Why you are using the tungsten filament in the bulb? Your answer must be high resistivity and a high melting point. Okay? இன்றைக்கி வந்து ஃபியூஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபியூஸ் வந்து நம்மளுடைய எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் ஒன் ஆஃப் தி பார்ட்டுன்னு சொல்லலாம். எலக்ட்ரிக் ஃபியூஸ் இஸ் வெரி சேஃப்டி டிவைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃபியூஸ்னால் என்ன, ஃபியூஸ் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா வீடுகளில், அது அப்படின்னா சேஃப்டி டிவைஸ், ஒன் ஆஃப் த சேஃப்டி டிவைஸ் யூஸ்ட் இன் த எலக்ட்ரிக் சர்க்யூட். நம்ம ஆல்ரெடி எலக்ட்ரிக் சர்க்யூட் பார்த்துட்டோம். பல்பு, அதில் ஒரு டெர்மினல் இருக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு சொல்லிட்டு, தட் வில் கனெக்ட் டு தி பேட்டரி. That will connect to the battery here. Okay, so to protect the circuit and the appliances, and the circuit இருக்கு இல்லையா, ட்ரா பண்ண முடியல, protect the circuit and the electric circuit காப்பாற்றும். and also appliances என்னது, நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்ஸு, ஃபேனு, டிவிஸு எல்லாமே.
ஓகேங்களா, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. தீஸ் ஆர் த அப்ளைன்சஸ் ஃப்ரம் த டேமேஜ் டியூ டு த ஓவர்லோடிங். ஓவர்லோடிங்னா என்னப்பா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு சார்ஜர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு ஃப்ளக் பாயிண்ட் இருக்குது, அதில் வந்து மல்டிபிள் ஃப்ளக் பாயிண்ட்டுன்னு அப்படின்னு வச்சு எல்லா ஒயரையும் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். டிவிக்கு ஒரு ஒயர் போகும், அயன் பாக்ஸுக்கு ஒரு ஒயர் போகும், வாஷிங் மிஷினுக்கு ஒரு ஒயர் போகும். ஓகே, இன்னும் என்னென்ன இருக்குதோ டிவி, வாஷிங் மிஷின், ஃபேனு, ஏசி எல்லாமே ஒரே சர்க்யூட்டில் வந்துட்டு ஒரே ப்ளக் பின்னில் வந்துட்டு நம்ம போட ட்ரை பண்ணுவோம். தட் இஸ் கால்டு ஓவர்லோடிங். அண்ட் ஷார்ட் சர்க்யூட். ஓகேங்களா, ஷார்ட் சர்க்யூட்னா டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஒயர் ஏரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, அதுதான் ஷார்ட் சர்க்யூட்டு. இட் இஸ் த ஒயர் ஹேவிங் ஹை ரெசிஸ்டன்ஸ் அண்ட் லோ மெல்ட்டிங் பாயிண்ட். ஒயர் எப்படி இருக்கும்னாக்கா, நம்மளோட காப்பர் ஒயர் வந்து ஹை ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகேங்களா, அண்டு லோ மெல்ட்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஹை ரெசிஸ்டன்ஸ்னா என்னென்னாக்கா லோ கரண்ட்டு பாஸ் ஆகும். ஓகேங்களா, ஹை ரெசிஸ்டன்ஸ்னால் டு அப்போஸ் தி கரண்ட்டு. ஓகே, இட் எக்ஸிஸ்ட் த கரண்ட் ஃப்ளோ த்ரூ தி சர்க்யூட் அண்ட் ஃபியூஸ் ஒயர் மெல்ட். ஃபியூஸ் ஒயர் என்ன அது வந்து மெல்ட் ஆகி மற்ற ஒயரை காப்பாற்றிடும். சரிங்களா, ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு ஃபியூஸ் ஒயர் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, மற்ற ஒயர்லாம் இந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்கும் சர்க்யூட்டில், பல்பில் இந்த மாதிரி. ஓகே, ஃபஸ்ட்டு ஒயரே நம்மளுடைய ஃபியூஸ் ஒயராக இருக்கிறதால உங்களுக்கு வந்து மெல்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு இது மெல்ட் ஆகி மற்ற ஒயரை வந்துட்டு சேஃபாக வச்சுக்கும். இது எக்ஸிஸ்ட் த கரண்ட் ஃப்ளோ. நிறைய கரண்ட் பாஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா இது வந்து பிரேக் ஆகிடும். கரண்ட் ஃப்ளோ த்ரூ தி சர்க்யூட், த ஃபியூஸ் ஒயர் மெல்ட்ஸ் அண்ட் பிரேக் த சர்க்யூட்ஸ். ஓகே, ஃபியூஸ் ஒயர் இஸ் மேட் அப் ஆஃப் தி மெட்டல். ஓகே, ஆர் அலாய். அலாய்னா என்னப்பா, two or more metals. It is called alloy. ரெண்டு மெட்டல் சேர்ந்தது ஒரு அலாய்ன்னு சொல்லலாம், இல்லை மோர் தென் மெட்டல் சேர்ந்ததும் அலாய்ன்னு சொல்லலாம், இல்லை மெட்டல் ப்ளஸ் நான் மெட்டல் சேர்ந்ததுமே அலாய்ன்னு சொல்லலாம். சரிங்களா, ஓகே. அலாய் லைக் லெட்டோடைய சிம்பிள் வந்து பிபி, டின்னுனா எஸ்என்னு. இது சேர்ந்து கூட நம்ம இந்த ஃபியூஸ் ஒயரை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், அலுமினியம் கூட யூஸ் பண்ணலாம், காப்பர் கூட யூஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஃபியூஸ் ஒயர் இஸ் கனெக்டட் இன் தி சீரீஸ் வித் த லைவ் ஒயர். ஆக்சுவலாக நம்ம 3 பின் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஃப்ளக்கில் 3 பின்னு இருக்குங்களா, 1 2 இங்கே 3 இருக்கும். இந்த ஒரு ஃப்ளக்கு பெரிய கொஞ்சம் ஃப்ளக்காக இருக்கும், அது வந்து லைவ் ஒயரில் கனெக்ட் ஆகும். லைவ் ஒயர் வந்து ரெட்டின் கலரில் இருக்கும். சரிங்களா, இன்னொரு ஒயர் வந்து எர்த் ஒயரு. ஓகேங்களா, எர்த்துக்குள்ளே போயிட்டு கனெக்ட் ஆகிற ஒயரு. இன்னொன்று வந்து நியூட்ரல் ஒயரு, பிளாக் இன் கலரில் இருக்கும். ஓகேங்களா, எர்த் ஒயர் வந்து க்ரீன் கலராக இருக்கும், நியூட்ரல் வந்து பிளாக் இன் கலராக இருக்கும். சரிங்களா, இந்த 3 ஒயரும் இருக்கும். ஓகே, எப்பவுமே ஃபியூஸ் ஒயர் வந்து கனெக்டட் வித் லைவ் ஒயரோட இங்கே கனெக்ட் ஆகிருக்கும். ஃபியூஸ் ஒயர் எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னா இந்த லைவ் ஒயரோட கனெக்ட் ஆகிருக்கும். சரிங்களா, ஓவர்லோடிங் இஸ் காஸ்ட் டியூ டு த இன்க்ரீசிங் ஆஃப் த வோல்டேஜ் ஆர் இஃப் த லைவ் ஒயர் அண்ட் நியூட்ரல் ஒயர் இஸ் கம் இன் கான்டாக்ட் ஆர் இஃப் டூ மெனி அப்ளைன்சஸ். இதெல்லாம் ஒரு காரணம். ஓவர்லோடிங் எப்படி வரும்னாக்கா, இந்த லைவ் ஒயரும் நியூட்ரல் ஒயரும் கம் இன் கான்டாக்ட், ரெண்டும் கொஞ்சம் கிட்டே வரும்போது ஓவர்லோடிங் ஆகும். டூ மெனி அப்ளைன்சஸ் எதாவது சொன்னேன் நான், எல்லா கனெக்ஷனும் ஒரே ஒரு சாக்கெட்டில் போய்ட்டு ஒரே ஒரு சுவிட்ச் போர்டில் போய் ப்ளக் பண்ணுறது, தட் இஸ் ஓவர்லோடிங். இட் கனெக்டட் டு தி சிங்கிள் சாக்கெட்னா ஒரே ஒரு சுவிட்ச் போட்டுருக்கோம் இல்லையா, அதுதான். இட் ரிசல்ட் இன் ஓவர் ஹீட்டிங் ஆஃப் தி ஒயர்ஸ் அண்ட் காசஸ் த டேமேஜ் டு தி சர்க்யூட் அண்ட் அப்ளைன்சஸ். சரிங்களா, ஷார்ட் சர்க்யூட்னா ஷார்ட் சர்க்யூட் இஸ் காஸ்ட் வென் த லைவ் ஒயர், அந்த க்ரீன் கலரு ரெட் கலர் ஒயர் இருக்குது இல்லையா, அந்த ஒயரும் நியூட்ரல் ஒயரும் கம் இன் கான்டாக்ட் அண்ட் கரண்ட் சடன்லி இன்க்ரீசஸ். உடனே ஒரு நார்மலாக பாஸ் ஆகிட்டு இருக்கும், பட் சடனாக வந்து பாஸ் ஆகும்போது ஷார்ட் சர்க்யூட் ஏற்படும். இந்த சர்க்யூட் இட் காஸ்ட் ஸ்பார்க் மாதிரி வரும்ல, அது ஃபயரு அண்ட் டேமேஜ் டு தி சர்க்யூட் அண்ட் அப்ளைன்சஸ். ஓகே, ஐ ஹோப் திஸ் கிளியர் ஃபார் யூ.